பிரதம மந்திரி கௌரவ நிதியுதவி திட்டத்தின் கீழ் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த 22,371 விவசாய குடும்பங்களுக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 வீதம் 3 தவணையாக ஆண்டிற்கு 6000 மத்திய அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 21 தவணைகள் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. 22வது தவணை உதவித்தொகை பெற விவசாயிகள் தனித்துவ அடையாள அட்டையில் பதிவு செய்வது என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிரதம மந்திரி கௌரவ நிதியுதவி பெறும் விவசாயிகள் இதுவரை 18,407 விவசாயிகள் மட்டுமே பதிவு செய்துள்ளனர். மீதமுள்ள 4,006 பேர் தனித்துவ அடையாள அட்டை பெறாமல் உள்ளனர். 22வது தவணை தொகை பெறுவதற்கு விவசாயிகள் விரைவாக தனித்துவ அடையாள அட்டை நில உடைமை குறித்த பதிவினை பெற வேண்டியது கட்டாயமாகும். எனவே விவசாயிகள் தங்கள் பகுதி வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை தொடர்பு கொண்டோ அல்லது பொது சேவை மையத்தின் மூலமாகவோ தங்களது சிட்டா, ஆதார் எண் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணுடன் சென்று உடனடியாக பதிவு செய்து தனித்துவ அடையாள அட்டை விவசாயிகள் பதிவு செய்து பிரதம கௌரவ நிதியுதவி தொகையினை 22வது தவணையாக பெறுவதற்கு உறுதி செய்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். மேலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள மொத்த விவசாயிகள் 56,231 பேரில் 20,733 நபர்கள் மட்டுமே தனித்துவ அடையாள அட்டைக்கு விண்ணப்பம் செய்துள்ளார்கள். முன்னோர்கள் பெயரில் பட்டா உள்ள விவசாயிகள் தங்களது பெயரில் பட்டா மற்றும் அதனுடன் ஆதார் எண்ணை இணைத்து பதிவு செய்து தனித்துவ விவசாய அடையாள அட்டை பெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். வேளாண்மை உழவர் நலத்துறை மூலம் மற்றும் வேளாண்மை துறை மூலம் வழங்கும் நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து கிடைப்பதற்கு இந்த பதிவானது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் உடனடியாக தங்கள் வட்டார வேளாண் மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகி தனித்துவ அடையாள அட்டைக்கு விண்ணப்பித்து பயன்பெறுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். 37வது தேசிய சாலை பாதுகாப்பு வார விழாவினை ஒட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாகையில் நடைபெற்றது. நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அவுரித்துறையில் இருந்து போக்குவரத்து துறை சார்பாக தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கிய பேரணி கடைத்தெரு, சிமெண்ட் ரோடு, பப்ளிக் ஆபீஸ் ரோடு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக நாகை மாவட்ட ஆட்சியர் வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது. இந்த பேரணியில் காவல்துறையினர், தன்னார்வ அமைப்பினர், கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்த கிராமிய பாடல்கள், ஆடல், பாடல், நடனம் என நடைபெற்றது. விழாவில் வட்டார போக்குவரத்து அலுவலர் ஆர் கதிர்வேலு, ஆய்வாளர் பிரபு உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். முன்னதாக கைபேசி பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டுவது, தலைக்கவசம் அணியாமல் வாகனம் இயக்குதல், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது போன்ற காரணங்கள் ஏற்படும் உயிரிழப்புகள் குறித்து விழிப்புணர்வு துண்டு பிரசுர அறிக்கைகள் வழங்கப்பட்டது. நாகை மாவட்டத்தில் மத்திய அரசின் பரம்பரகத் கிருஷி விகாஸ் யோஜனா என்ற திட்டம் சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறது. இயற்கையான பாரம்பரிய பயிர்களை பாதுகாத்து பயிரிட்டு பாரத பிரதமரின் இயற்கை விவசாயத்தின் கனவுகளை நனவாக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலமாக நாகை மாவட்டத்தில் நல்ல முறையில் விவசாயம் நடைபெற்று வருகிறது. இது பற்றி வேளாண் கல்லூரி பேராசிரியர் ஆனந்தகுமார் என்பவர் கூறுகையில், பரம்பர்காட் கிருஷி விகாஸ் யோஜனா என்ற ஒரு அருமையான திட்டத்தின் கீழ் விவசாயத்தில் உள்ள பாரம்பரிய தொழில்நுட்பங்களை, ஞானங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அதில் வடக்கு வரிச்சிக்குடி கிராமத்தில் திரு பாஸ்கர் என்ற ஒரு விவசாயி 1200 பாரம்பரிய நெல் ரகங்களை தனது 5 ஏக்கர் வயலில் வளர்த்து பராமரித்து வருகின்றார். அந்த பாரம்பரிய ஞானத்தை, இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை 4ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் சுமார் 30 பேர் ஆய்வு செய்து அந்த பல்லுயிர் வேறுபாடுகளை புரிந்து, அறிந்து, ஆய்வு செய்து கற்றுக்கொண்டு வருகின்றனர். ஏனென்றால் இந்த பாரம்பரிய நெல் ரகங்களின் மரபணுகள் காக்கப்பட வேண்டும். எதிர்வரும் காலங்களில் ஒரு ஒட்டு ரகங்களை உருவாக்க இந்த ஒரு ரகங்கள் ஒரு பங்களிக்கும். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் கோடியக்காடு, ஆதனூர், கரப்பம்புலம், மாயக்காரன்புலம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் புகையிலை சாகுபடி நடைபெற்று வந்தது. ஆண்டுக்கு பல கோடி ரூபாய் வர்த்தகம் நடைபெற்றது. புகையிலை விவசாயத்தை நம்பியிருந்த விவசாயிகளுக்கு அரசு புகையிலைக்கு தடை வித்ததை அறிந்து செய்வதறியாது திகைத்தனர். இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் வெட்டிவேர் விவசாயம் குறித்து அறிந்து வெட்டிவேர் விவசாயத்தில் தீவிரமாக இறங்கியுள்ளனர் கோடியக்கரை பகுதி விவசாயிகள். நேரடியாக மணல் பரப்பில் விவசாயம் செய்யும் போது வெட்டிவேர் 5 அடி ஆழத்திற்கு மேலாக சென்று விடுவதால் வெட்டிவேரை எடுப்பதில் மிகவும் சிரமம் இருந்ததாக தெரிவித்தனர். தற்போது செடி வளர்ப்பு பயிரில் விவசாயம் செய்யும் போது முழுமையாக வெட்டிவேரை மகசூல் பெற முடிவதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த வெட்டிவேரிலிருந்து சென்று தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களான வெட்டிவேர் எண்ணெய், வெட்டிவேர் பவுடர், ஷாம்பு, சோப்பு, மாலை, தோரணம் உள்ளிட்ட பல பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. வெட்டிவேர் செடி வளர்ப்பு 9 மாதங்களில் முழுமையாக நிறைவு பெறுகிறது. ஒரு பையில் 2 கிலோவிலிருந்து 3 கிலோ வரை வெட்டிவேர் கிடைப்பதாக தெரிவிக்கிறார்கள். 1 கிலோ வெட்டிவேர் 200 ரூபாய் என விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் வெட்டிவேர் பயிர் செய்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.